காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருது. அதனாலதான் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் போதை ஆசாமிகளை முழுமையா கைது செய்ய முடியல. இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது. தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. 3 ஆண்டுக்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை பேசியாச்சு. ஆனா செவடங்கால சந்து ஊதுற மாதிரி கேட்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். இப்பொழுது பேசுகிறார் முதலமைச்சர் தொலைக்காட்சியில், போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் என்று. எல்லாம் கெட்டு குட்டிச்சவரான பிறகு பேசி என்ன பிரயோஜனம்? நாங்க சொல்லும் போது இந்த கஞ்சா விற்பனை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழிந்திருக்க மாட்டாங்க. அவங்க சீரழிந்த பிறகு இப்ப தொலைக்காட்சியில் பேசுறார் முதலமைச்சர், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம். ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார். எப்ப பார்த்தாலும் கோட் சூட் போட்டு அப்படியே தொலைக்காட்சி நின்று அதை படம் பிடிச்சு தினம் டிவியில் வரும், தினம் பத்திரிகையில் வரும். இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? மக்கள் கேட்கிறாங்க. ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களை காக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதுதான் அரசாங்கம். இந்த மாதிரி இந்த 50 மாத கால ஆட்சியில் நடந்திருக்குதா? சொல்லுங்க, நடந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்படி 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல துறை இருக்குது. இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தில் பல துறை இருக்குது. எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுக்கு சான்று இந்திய அளவில், தேசிய அளவில் எல்லா துறைகளிலுமே நாங்க தேசிய விருது பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு விவசாயம் எடுத்துக்கிட்டா உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அதிகமா உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் கருமான விருதை பெற்றுக்கிறோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த விருது பெற்றிருக்குது. அதுபோல போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம், மின்சார துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம், சமூக துறையில விருதை பெற்றிருக்கிறோம், உயர்கல்வி துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை அதிமுக ஆட்சியில் நாங்கள் பெற்றுக்கிறோம்.